போன வீடியோல கண்ணகி தேவிக்கும் பலியின மக்களுக்கு தொடர்பை பத்தி பார்த்தோம். அப்படி இந்த வீடியோல சிலப்பதிகாரத்தை ஒரு கதை வடிவமா பார்த்துருவோம். முழுசா பாருங்க, அப்பதான் நம்ம சொல்ல வருது உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி 2 சின்ன தகவல்கள். நம்ம தமிழ் சமூகத்துல கணவன் இறந்தவனையும் மனைவி தன்னை தீக்கு இரையாகிக்கிற சதின்ற உடன்கட்டை ஏறும் வழக்கம் அப்ப இருந்து இருந்துகிட்டு இருந்திருக்கு. ஆனா அதுக்கு விதிவிலக்கா கண்ணகி தேவி தன்னுடைய கணவன் இறப்புக்கு நீதி கேட்டு மதுரையவே எரிச்சிருக்காங்க. தமிழ் சமூகத்துல பெண் உரிமைக்கான முதல் விடுதலை நெருப்பு கண்ணகி தேவி அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2வது, கோவலன் கண்ணகி தம்பதி விண்ணுலகம் செல்றப்ப இவங்க கூட கோவலனோட 2வது மனைவி மாதவி வரலையா. கண்ணகியும் மாதவியும் ஒருவரையொருவர் நேர் எதிர சந்திச்சது கூட இல்லை அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. கோவலன் இருந்த செய்தியை கேட்ட மாதவி தன்னுடைய ஆடல் மகளில் தொழிலை விட்டுட்டு பௌத்த மதத்தை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மாதவியோட மகள் மணிமேகலையும் புத்த மதத்துக்கு மாறி சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இப்ப நம்ம சேரன் செங்குட்டுவன் கதைக்கு வருவோம். அதாவது இப்ப கரூர் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் சேரர்களோட தலைநகரமா இருந்திருக்கு. நம்ம கன்னியாகுமரியிலிருந்து நீலகிரி மலை வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதியெல்லாம் சேரர்கள் ஆண்டு வந்திருக்காங்க. இப்ப நம்ம நிக்கிறோம்ல, இந்த மலைக்கு அப்படியே பின்னாடி குமுளி பகுதிகள் இருக்கு. இடுக்கி பகுதிகளோட இயற்கை அழகா ரசிக்கிறதுக்காண்டி இப்ப இருக்க தேக்கடி பகுதிகளில் சேரன் செங்குட்டுவனும் அவருடைய மனைவியும் சேரன் செங்குட்டுவனோட தம்பி இளங்கோவடிகளும் அந்த நேரத்துல முகாமிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல தான் பலியேறின மக்கள் சேரன் செங்குட்டுவனை சந்திச்சு நடந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. மன்னரோட வந்திருந்த மதுரையை சேர்ந்த புலவர் சீத்தலை சாத்தனார் அப்படின்றவர் தான் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சேரன் செங்குட்டுவன்கிட்ட முழுசா விவரமா சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கேட்ட சேரன் செங்குட்டுவன் கண்ணகி தேவிக்கு கோயில் கட்டணும் முடிவெடுத்து இமயமலையில போய் கல் எடுத்துட்டு வந்து கோயில் கட்டியிருக்காரு. இதெல்லாம் கூட இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த சேரன் செங்குட்டுவனோட தம்பி இளங்கோவடிகள் இதெல்லாம் ஒரு காப்பியமா எழுதணும் முடிவு செஞ்சு சிலம்பு அதிகாரம் அப்படின்னு ஒரு காப்பிய வடிவமா எழுதியிருக்காரு. அதுதான் இப்ப நம்மகிட்ட இருக்க சிலப்பதிகாரம். இவ்வளவு விஷயங்கள் நம்ம கண்ணகி தேவியை பத்தி, இந்த பலியின மக்களை பத்தி பேசணும். இந்த பழியங்குடி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கூடலூர்ல இருந்து குமுளி போற வழியில லோயர் கேம்புக்கு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடி ரோட்டுக்கு லெஃப்ட் சைட்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. மறக்காம இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுங்க. இதே மாதிரிக்கு அடுத்து ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.